இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயும், ஆமைக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும், காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும், அப்புறம் மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். இப்போ எங்கள் கட்சியை எதுக்கு வலிக்கணும்? அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் இப்போ எங்ககிட்ட மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து. எல்லாத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் மீது வசைப்படுறார். நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க. நீங்கள் என்ன வாய் வகத்துக்கு இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயும், ஆமைக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும், காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும், அப்புறம் மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? அதாவது இந்த மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? சீமான் பொறுத்தவரை சீமான் நீ கட் பண்ண சீமான் வேண்டியல நீங்கள் கட் பண்ணி அதாவது ஒரு கிராஸ் ஆகிடுச்சு பாரு. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா? அதுக்காக ஒரு 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 மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அதிமுக மேலே வேணும்னு குற்றச்சாட்டு சொல்கிறது, இது மாதிரி எல்லாம் பண்ணுறது தயவுசெய்து இதோட விடுங்க. அதான் நண்பர் சீமான் நான் கேட்டுக்கிறாங்க. என்ன குறை சொல்கிறது? தேவையில்லாமல் என்ன குறை சொல்கிறது? இல்லாத பொருளாதெல்லாம் சொல்ல முடியுமா? அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.